கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஸ்வீட்டி, என் கணவர் பேர் ஆல்பம். எங்களுக்கு திருமணமாகி 3.5 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும்போது பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. நான் மெடிசன்லாம் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ என் கணவர் ப்ளஸ் ஷேர் பண்ணப்போ அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். வாரத்தில் ஒரு நாள் ஒரு குழந்தைக்காக உபவாசம் பண்ணி ஜெபித்தோம். நான் ஜெபிக்க ஆரம்பித்து 1 மாதத்துலேயே எனக்கு எல்லாமே ரெகுலரைஸ் ஆகிடுச்சு. எனக்கு உள்ள என்ன விசுவாசம்னா எனக்கு பிசிஓடி சரியாயிடுச்சுன்னு நான் விசுவாசித்தேன். அப்புறம் எனக்கு நான் குழந்தைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஒரு தடவை ஒரு டெஸ்டிமனி கேட்டேன். அதில் வந்து அவங்க பிசிஓடி இருந்துச்சு, 10 வருடங்கள் கழித்து எங்களுக்கு கடவுள் குழந்தை தந்தாருன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா எனக்கு 10 வருடம்லாம் வெயிட் பண்ண முடியாது, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு ஏசப்பா, எனக்கு நீங்கள் பிசிஓடியிலேருந்து விடுதலை தந்துட்டீங்க, எனக்கு சீக்கிரமாக கர்ப்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிங்கன்னு ஜெபித்து கொண்டு இருந்தோம். அப்போது 2022ஆம் வருஷம் செப்டம்பர் 25ஆம் தேதி இங்கே வந்துருந்தோம். இங்கே சர்ச்சுக்கு சாம்சங் அங்கிள் கூட எங்களுக்காக குழந்தைக்காக ஜெபிச்சிருந்தாங்க. கரெக்டாக 10 டேஸில் அக்டோபர் 4th எனக்கு கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. கன்சீவ் ஆகிருக்குன்னு சொல்லி கடவுள் சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சிச்சோம். அதனால கடவுள் கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, என்னோட த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி ஜர்னி ஆண்டவர் எனக்கு எந்த இதுவும் இல்லாமல், ஒரு பிபிஓ சுகரோ எதுவும் இல்லாமல் பத்திரமா பாதுகாத்து கொண்டார். எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் எனக்கு டெலிவரி பெயினை குறித்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. 30+ ஆச்சுனாவே நார்மல் டெலிவரி சாத்தியம் இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நான் வந்து அது நார்மலாக இருந்தாலும் வேதனை குறித்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அப்போது ஏசாயா 66:7-8 இருக்கிறபடி கர்ப்ப வேதனை படுமுன் பெற்றால், பிரசவ வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றால், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவைகளை கண்டது யாருன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. டெய்லி அதில் கை வச்சு ஜாம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு இந்த கர்ப்ப வேதனை வரும் முன்பதாகவே எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, எனக்கு ஒரு ஊசி போட்டால் கூட என்னால் தாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் தான் எனக்கு கிருபையாக செய்யணும். என்னோட வலி வேதனைங்கிற சாபத்தை நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்னு டெய்லி ஜாப் பண்ணிகிட்டே இருந்தேன். மிகவும் ஆச்சரியமான இது என்னென்னா, எனக்கு கடவுள் நார்மல் டெலிவரி தந்தார். அதுவும் பெயின்லெஸ் நார்மல் டெலிவரி தந்தார். எங்கூட இந்த டாக்டர்ஸே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன நீ டெஸ்ட்டுக்கு செக்கப்புக்கு வரும்போதே அப்படி பயந்துட்டு வருவேன், நான் நினச்சி இந்த பொண்ணு எப்படி இது பண்ண போகுது அப்படின்னு. ஆண்டவர் வந்து ஒரு பெயின்லெஸ் நார்மல் டெலிவரி தந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே சாட்சி சொல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். கடவுளுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே சுனாமத்தான அருமையாக அருமை செய்திக்காக ஜோஷிக்காக ஆசிரியர்களாக திருவிழோடு பெரிய அற்புதம் செய்வீங்க. இந்த குழந்தை நீங்களே நன்மையாக சொல்கிறோம். எப்படி நடந்து வளர்த்த வேண்டிய ஞானிக்கு தெரிவிதாக நாமக்கல் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஊழிக்கு அற்புதம் ஆசிரிக்கிறோம், சமையல் ஆசிரிக்கிறோம். திருவிழோடு இருப்பதாக செய்த அற்புதத்துக்காக நன்றி. இயேசு நாமத்தின் பிதாவே.